என்னுடைய இயற்கைக்கு மாறாக நான் நடிக்கிறேன் இல்லையா, அதுதான் சத்தியத்தை நிராகரிக்கிறது. ஒவ்வொருத்தரும் இல்லாததை இருக்கிறது மாதிரி, இருக்கிறது இல்லாத மாதிரி. ஒவ்வொருத்தரும் தன்னைத்தானே, அடுத்தவங்களை பார்க்காதீங்க, ஒருபோதும் பார்க்காதீங்க. எப்படியெல்லாம் நான் இருக்கிறேன்னு பாரு. இதற்கு முன்னர் சத்தியத்தை நிராகரித்து கொண்டு இருந்தார்கள். இவர்கள் கூறுகிறார்கள் நான் நம்புகிறேன் என்று. நம்பிக்கை கொள்ளி, நான் நம்பிக்கையாளன்னு சொல்கிறேன். சத்தியத்தை நிராகரித்து கொண்டு இருந்தார்கள். மறைவானவற்றின் மீது வெகு தொலைவிலிருந்து அப்படின்னு என்ன அர்த்தம்? புரியாமே புரிஞ்ச மாதிரி. கடவுள் எனக்கு தெரியும், கடவுள் நான் பார்த்துருக்கேன், தினம் கடவுளை நான் கும்பிட்டுட்டு தான் இருக்கேன். நீங்கள் சொல்கிறீங்களே நிஜமாவா? எந்த வழிமுறை நீங்கள் பின்பற்றினாலும் உண்மையிலே நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்களா? அவ்வளோ நெருக்கமாக பார்க்குறீங்களா? தொட்டும் பார்க்குறீங்களா? ஒவ்வொரு நாளும் மறைவானவற்றின் மீது உண்மையிலே நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்களா? எதை நீங்கள் மனசில் விரும்புகிறீங்களோ அதைத்தான் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்களா? ஆனால் சொல்லிகிட்ருக்கீங்க அந்த மாதிரி. இது எல்லாம் அங்கே அறிவிக்கிறா நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம்னு. நீங்கள் எதை நம்பிக்கை கொள்கிறீங்க, என்ன செய்கிறீங்கிற அந்த கேள்வி உள்ளுக்குள்ளே. நான் பொய்யான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு யார் உணர்றீங்களோ இப்போ தான் அந்த பாதையில் பயணம் பண்ணுறீங்க. நம்பிக்கைக்குரிய பாதையை பயணம் பண்ணுறீங்க. அதில் நான் உண்மையாக இருக்கணும்னு விரும்புகிறீங்களா? இப்போ உங்களுக்கு வழிகாட்டப்படும். இப்போ தூரமாக தெரியல, மறைவானவற்றுக்கு நெருக்கமாயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் தன்னைத்தானே ஏமாற்றி கொண்டு இருக்கிறாங்க இல்லையா, அதுதான் தூரமாக இருக்கிறது. ஒருபோதும் அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லன்னு சொல்கிறார். அதை உணராத முடியுதா முதல்ல? அதாவது அடுத்தவர்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க இல்லையா, ஆனால் என்னுடைய வாழ்க்கையை வாழ்கிற மாதிரி நினச்சிக்கிட்டா தான். நான் இப்போ என்னோடய பிள்ளையை பார்க்க வேணாமா, கணவனை பார்க்க வேணாமா, மனைவியை பார்க்க வேணாமா, பிள்ளைகளை பார்க்க வேணாமா அப்படின்னு பார்க்கலாம் தான். ஆனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை, அது உங்களுடைய விருப்பமாக, நான் இதுக்காகத்தான் பிறந்தேங்கிற மாதிரி, எனக்கு எதுவுமே இல்லை, நான் அடுத்தவங்களுக்காக தான் வாழ்கிறேங்கிற மாதிரி எல்லாம் சொல்கிறீங்களே. நம்முடைய வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு அந்த வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு, அது கணவனுக்கும் உதவியாக இருக்குது, மனைவிக்கும் உதவியாக இருக்குது, பிள்ளைக்கு உதவியாக இருக்குது, பெற்றோருக்கு உறவினருக்கு உதவியாக இருக்குது. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழும்போது அதை இறைவன் அறிவிக்கிறான், அதுதான் அறிவிக்கிறான். ஆனால் நம்ம சொல்லும்போதே, நம்ம நினைக்கும் போதே, நான் எல்லாருக்கும் குடும்பத்துக்காகத்தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன்னு சொல்கிறீங்க இல்லையா, உங்களுக்கு நீங்களே தூரமாக இருக்கு.